அனைவருக்கும் வணக்கம். ராஜ்யசபா சீட் விவகாரமானது எடப்பாடி பழனிசாமி தரப்பினருக்குள்ளாக மிகப்பெரிய அளவில் பூதகரமாக வெடித்திருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். என்ன காரணம் அப்படின்னா, கடந்த காலங்களில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தற்பொழுது அதிமுகவை அபகரித்து தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதற்காக அவர் சொன்ன பொய் என்ன அப்படின்னா, இரட்டை தலைமைகளாக இருந்தால் முடிவெடுப்பதில் தாமதமாகிறது, ஒரு செயலை உடனடியாக செய்து முடிக்க முடியவில்லை என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லித்தான் ஒற்றை தலைமை வேண்டும் என்று சொல்லி ஒரு போலி பொதுக்குழுவை கூட்டி அதில் 2000-3000 அடியாட்களை வர வைத்து ஐயா ஓபிஎஸ் அவர்களை தாக்கி ஐயா ஓபிஎஸ் அவர்கள் மீது தண்ணீர் பாட்டில வீச வைத்து ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்த வாகனத்தின் மீது கடுமையான தாக்குதலை நடத்தினார்கள். அதற்கு பின்பு தற்காலிகமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவினுடைய தலைமையாக இருந்து கொண்டிருக்கிறார். மூல வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த ராஜ்யசபா சீட்டு விவகாரம் கூட தேர்தல் ஆணையத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த ராஜ்யசபா சீட்டுக்கு அதிமுகவினுடைய வேட்பாளர்களுடைய படிவத்தில் ஏ ஃபார்ம் பி ஃபார்மில் கையெழுத்து போட முடியுமா என்று கேட்டால் அது $1 மில்லியன் கேள்வியாக இருந்து கொண்டிருக்கிறது. அது தேர்தல் ஆணையம் அது பற்றி என்ன முடிவு எடுக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும். தற்பொழுது என்ன பூதகரமாக வெடித்து கொண்டிருக்கிறது என்று பார்க்கணும். இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 2022 அந்த போலி பொதுக்குழுவில் அதிமுகவுடைய ஒற்றை தலைமையாக வந்தார் இல்லைங்களா. அதற்கு பின்பு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒற்றை தலைமையாக சந்தித்த தேர்தல்களினுடைய முடிவுகள் என்ன, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சாதித்தது என்ன? தொடர்ச்சியாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர் தோல்வியின் நாயகனாக இருந்து கொண்டிருக்கிறார். அதற்கு எடுத்துக்காட்டாக சொல்ல வேண்டுமேயானால், நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலுடைய முடிவு 40க்கு 40 மிகப்பெரிய அளவில் ஒரு தோல்வியை சந்திச்சிருந்தார். இரண்டாவது முறையாக நடைபெற்ற ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலாக இருக்கட்டும், விக்கிரவாண்டி இடைத்தேர்தலாக இருக்கட்டும், இதை அஞ்சி நடுங்கி பயந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் புறக்கணித்தார். காரணம், நம்மளுடைய தலைமைக்கு டெபாசிட் வாங்குவதே கடுமையாக இருக்கும். முதலாவதாக நடைபெற்ற ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலிலேயே மிக மிக கடினமான ஒரு போட்டியை கொடுத்து டெபாசிட்டை கடைசி சுற்றில் தான் காப்பாற்றணும். அப்படி இருக்கும்பொழுது இனி வரக்கூடிய எந்த ஒரு இடைத்தேர்தலையும் போட்டியிடக்கூடாது என்கின்ற நிலையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருந்தார். அப்படி இருக்கும்பொழுது 2024 அந்த நாடாளுமன்ற தேர்தல் நடக்கும் பொழுதே கூட விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியினுடைய இடைத்தேர்தலும் அங்கே நடந்தது. அதில் எடப்பாடி பழனிசாமி அவருடைய அணியைச் சேர்ந்த வேட்பாளரும் போட்டியிட்டாங்க. இரட்டை இலை சின்னத்தை வச்சுக்கிட்டு தான் போட்டியிட்டாங்க. அவர்கள் வாங்கிய வாக்கு எவ்வளோ தெரியுங்களா? வெறும் 5000 வாக்கு. மிகப்பெரிய அளவில் ஒரு தோல்வி. 4ஆம் இடத்துக்கு போயிருச்சு அதிமுக. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ராஜ்யசபா சீட் விவகாரமானது வருகிறது. இருப்பது 2 இடம், 2 காலி இடம். அந்த 2 காலி இடத்திற்கு 20 பேர் மல்லு கட்டிட்டு இருக்கிறாங்க. இதை தாண்டி கூட்டணி கட்சிகளும் எங்களுக்கு வேண்டும் என்று அடம் பிடித்து கொண்டிருக்கிறாங்க. இப்போ நிர்வாகிகள் பூரா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கடந்த 2022 அதிமுக பிளவுபடுவதற்கு காரணமாக இருந்தது யார்? ஜெயக்குமார் அவர்கள், முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள். அதற்கு என்ன காரணம்? அதே 2 ராஜ்யசபா சீட்டு காலியாக வருகிறது. யார் 2 பேர்த்த தேர்ந்தெடுக்கலாம்னு சொல்லிட்டு பேசும் பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன நினைக்கிறாரு, நம்ம சேலம் மாவட்டத்தில் வன்னியர் சமுதாய மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதியான எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் தான் நம்ம போட்டியிடுறோம். அப்படி இருக்கும்பொழுது நம்மளுடைய வெற்றியை உறுதிப்படுத்த வேண்டுமேயானால் வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்த ஒருவருக்கு அந்த ராஜ்யசபா சீட் கொடுத்தோம் அப்படின்னா அடுத்து வரக்கூடிய தேர்தலில் நாம் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் கட்சியை வலிமைப்படுத்திக் கொள்ளலாம்னு சொல்லிட்டு முன்னாள் அமைச்சர் சிவி சண்முகம் அவர்களுக்கு அந்த ராஜ்யசபா சீட்டை கொடுத்துட்றாரு. இன்னொரு நபர் யாருக்கு கொடுக்கலாம் என்று ஐயா ஓபிஎஸ் அவர்களிடத்துல கலந்து ஆலோசித்தோ இல்லை விவாதிக்கவோ செய்யலை. முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்களை ஓபிஎஸ் அவர்கள் தேர்ந்தெடுத்தது போல செஞ்சரில் இந்த 2 பேர்த்த ராஜ்யசபா சீட்டு கொடுத்து டெல்லிக்கு அனுப்பிடலாம்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் முடிவெடுத்தார். ஆனால் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் என்ன சொன்னாங்க, கட்சியினுடைய கடைக்கோடி தொண்டர்களும் கட்சியினுடைய உச்சபட்ச அதிகாரத்துக்கு வரணும், கட்சியில் நல்ல பதவிகள் வாங்க வேண்டும், கட்சியினுடைய கடைக்கோடி தொண்டர்கள் மாநிலங்களவை உறுப்பினராக வரட்டும், கட்சிக்காக பாடுபட்டவங்க வரட்டும், உழைச்சவங்க வரட்டும்னு சொல்லிட்டு கட்சியினுடைய கடைக்கோடி தொண்டராக ராமநாதபுரம் பகுதியைச் சேர்ந்த ஒன்றிய கழக செயலராக இருந்த தர்மர் அவர்களுக்கு அந்த ராஜ்யசபா சீட்டை கொடுத்தாரு. அப்பதான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரொம்ப ராஜதந்திரமாக யோசிச்சு ஒரு குறுக்கு வழியை குறுக்க சால் ஓட்டினாங்கன்னு சொல்லிட்டு கூட நம்ம கிராமங்களில் சொல்லுவாங்க. அப்படி குறுக்க சால் ஓட்டினாரு. எப்படி? ஜெயக்குமார் அவர்களை தூண்டி விடுறாரு. நான் உனக்கு தாப்பா ராஜ்யசபா சீட் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு இருந்தேன், ஓபிஎஸ் அவர்கள் தான் கடைக்கோடி தொண்டர்களுக்கு கொடுக்கணும், அவங்களுக்கு அங்கீகாரத்தை கொடுத்தா தான் கட்சி அடுத்தடுத்து வளரும்னு சொல்லி சொல்கிறாரு. அதனால ஓபிஎஸ் அவர்கள் இரட்டை தலைமையாக, அதாவது கட்சி இரட்டை தலைமைகளோடு பயணித்தால் இனி வரக்கூடிய காலங்களில் கடைக்கோடி தொண்டர்களும் மிக முக்கியமான பதவிக்கு வந்துடுவாங்க. 234 சட்டமன்ற தொகுதியில் 117 சட்டமன்ற தொகுதியில் தான் நான் வேட்பாளரை போட முடியும். மீதி 117 சட்டமன்ற தொகுதிகளில்
கட்சியினுடைய கடைக்கோடி தொண்டர்களை அந்தந்த தொகுதியில் இருக்கக்கூடிய கட்சிக்காக உழைத்தவர்களை ஓபிஎஸ் அவர்கள் வந்து தேர்ந்தெடுத்துருவாரு. இது மிகப்பெரிய அளவு சிக்கலை கொடுத்துரும்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஜெயக்குமாரை தூண்டி வர்றாரு. அப்புறம் ஜெயக்குமார் அவர்கள் என்ன பண்ணாங்க, கட்சியில் வந்து இந்த ராஜ்யசபா சீட்டு 2 பேர்த்த தேர்ந்தெடுக்கிறதுல காலதாமதம் வந்து ஆகுது. இது மட்டுமல்ல, தேர்தல் நேரங்கள்லையும் இது போன்ற பல பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது. அதனால கட்சிக்கு ஒற்றை தலைமை வேண்டும் சொல்லிட்டு முதல் குண்டை முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் தான் போட்டாரு. அதனுடைய விளைவு இன்னைக்கு எங்க வந்து நின்றுருக்கோம். 33% வாக்கு வைத்திருந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்று 20% வாக்குக்குள்ளாக சுருங்கி இருக்கிறது. ஓபிஎஸ் என்கின்ற ஒற்றை மனிதரை கட்சியிலிருந்து வெளியேற்றதனுடைய விளைவு. அப்போ அந்த 13% வாக்கு எங்கே போச்சுன்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்கலாம். அந்த 13% வாக்கு என்டிஏ கூட்டணியில் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இருந்த காரணத்தினால ராமநாதபுரத்தில் ஒரே ஒரு நாடாளுமன்ற தொகுதியில் தான் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து போட்டிட்டாங்க. ஆனால் பிற பகுதியில் இருக்கக்கூடிய உண்மையான அதிமுக தொண்டர்கள், ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய தொண்டர்கள் அவங்கவுங்க இருந்த பகுதியில் என்டிஏ கூட்டணிக்கு வந்து வாக்களித்தாங்க. அதனுடைய விளைவு தான் என்டிஏ கூட்டணி தமிழகத்தில் 18% வாக்குகளையும் வாங்கினாங்க அப்படின்றது நிதர்சனமான உண்மை. அப்படி இருக்கக்கூடிய வழியில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த ராஜ்யசபா சீட்டு விவகாரமாக சென்னையில் தலைமை அலுவலகத்தில் ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடத்துகிறாரு. இப்போ நேற்றைய தினம் ஆலோசனை கூட்டத்தை நடத்தினார். சரி, ராஜ்யசபா சீட் யார் யாருக்கு கொடுக்க போகிறாருன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி வந்து முடிவு பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனால் எந்த ஒரு அறிவிப்பும் வரல. இன்று வரை எந்த ஒரு அறிவிப்பும் வரல. அப்படி இருக்கும்பொழுது ஒற்றை தலைமையாக ஆன பின்பு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சாதித்தது என்ன என்கின்ற கேள்வியை முன்னாள் அமைச்சர்கள் அடுக்கடுக்காக எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட வைப்பதாக சொல்லப்படுகிறது. இன்னுமே கூடுதலாக சொல்ல வேண்டுமே ஆனால் 2 ராஜ்யசபா சீட்டில் 1 கடைக்கூடி தொண்டருக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் அவர்கள் சொன்னார். அவரை நீங்கள் வந்து உங்களுக்கு பிடித்தமானவருக்கு, நீங்கள் சொல்லக்கூடிய நபருக்கு ராஜ்யசபா சீட்டை ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தரவில்லை என்கின்ற காரணத்தினால நீங்கள் உங்களுடைய பதவி சுகத்திற்காக ஐயா ஓபிஎஸ் அவர்களை கட்சியை நீக்கினீங்க. அதனுடைய விளைவு இன்று அதிமுக தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளிலும் மிகப்பெரிய அளவில் பின்னடைவை சந்தித்திருக்கிறது. ஆகையினால கட்சியை ஒற்றுமைப்படுத்த வேண்டும், ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்க வேண்டும். இல்லை உங்களுடைய தலைமையில் தான், அதாவது எடப்பாடி பழனிசாமியோடைய தலைமையில் தான் நாங்கள் பயணிக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருந்தீர்களே, ஆனால் அது இனி வரக்கூடிய காலகட்டத்தில் நடக்காது. உங்களால் எந்த ஒரு முடிவையும் தீர்க்கமாக உறுதியாக கட்சியினுடைய நலன் கருதி எடுக்க முடியாது. அப்படி ஒரு முடிவை எடுக்க வேண்டுமேயானால் அது அம்மா அவர்களுடைய வளர்ப்பாக இருக்கக்கூடிய ஐயா ஓபிஎஸ் அவர்களால் தான் முடியும்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்டே சொல்லி இருப்பதாகவும் சொல்கிறாங்க. அதனால தான் இந்த ஆலோசனை கூட்டம் முடிந்த பின்பு கூட எடப்பாடி பழனிசாமி அவர்களால் எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியல. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நடத்திய ஆலோசனை கூட்டம் ஒரு பக்கம் இருக்கும் பட்சத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வருவதற்கு முன்பாக இந்த முன்னாள் அமைச்சர்கள் பூரா சிறிய ஆலோசனையை தங்களுக்குள்ளாக நடத்தியதாக சொல்லப்படுகிறது. அதில் எடப்பாடி பழனிசாமி அவருடைய ஒற்றை தலைமை மாற்றப்பட வேண்டும், மீண்டும் பழையபடி ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளரை கொண்டு வர வேண்டும். அப்படி கொண்டு வரும் பட்சத்தில் தான் 2026 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற மாபெரும் மக்கள் இயக்கம் ஆட்சி கட்டில் அமரும் என்பதை இவர்களுக்குள்ளாக பேசியிருப்பதாக சொல்லப்படுகிறது. இது வரக்கூடிய காலகட்டங்களில் பூதகரமாக வெடிக்கும். ஒற்றை தலைமை என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவருடைய எண்ணத்தை இந்த வெடிகுண்டு தகர்க்கும். ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவாக்கும். ஒன்றுபட்ட அதிமுக உருவாகினாலே தீய சக்தி திமுகவை எளிதில் ஆட்சி கட்டிலிருந்து அகற்றிவிடலாம். நன்றி, வணக்கம்.